ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பீர்க்கங்காய் கடையல். செட்டிநாடு ரெசிபீஸில் புளிக்கோஸ்மலின்னு ஒன்று பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காயையும் பீர்க்கங்காயையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. பீர்க்கங்காவை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னமாக நறுக்கிக்கோங்க. கத்திரிக்காயையும் நல்லா சின்ன சின்னமாக நறுக்கி அதையும் இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் ஒரு 4 விசிலே விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மத்தால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மசிச்சு விட்டுருங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சின்ன கோழி சைஸ் அளவு புளியை 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளிக்கரைசல் தண்ணியும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பீர்க்கங்காய் கடையல் ரெடி. நல்லா சுட சுட இட்லி, மொறுமொறுன்னு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.